Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல மானிட்டைசேஷன் ரிலேட்டடா ரீசெண்டா ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற வகையில கொண்டு வந்த அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷனுக்கான ரெக்யர்மெண்ட் அண்ட் இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வேணா கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்த நாள்ல இருந்தே எல்லா கிரியேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் எப்போ வரும், எப்போ வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். லைக் வந்து பிப்ரவரி மந்த் ஏர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மிட்ல இருந்து, அதாவது இடைப்பட்ட நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் ரீச் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நம்ம அப்ளை கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். யூடியூப்ல ஓவரால் பார்க்கும்போது கண்டென்ட் டைப் என்னதான் மாறினாலும் கிரியேட்டர்ஸ்க்கு ரெவென்யூ சைடு நம்ம பார்க்கும்போது, அதாவது ஃபினான்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேபிளான இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து எப்பவுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நார்மல் கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, எப்பவும் போல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸ் ஃபன் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அண்ட் இப்போ வந்து மானிட்டைசேஷன் ப்ரோக்ராமும் வருது. ஸோ அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கேமிங் கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்லைனா வேற ஏதாவது ஒரு டாபிக்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த ஜாயின் மெம்பர்ஷிப் அண்ட் அனதர் யூடியூப்ல இருக்கக்கூடிய அனதர் ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் மூலமா நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இந்த சூப்பர் சாட், சூப்பர் தேங்க்ஸ், அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டிக்கர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அது போக கிஃப்டிங் மெம்பர்ஷிப் அவங்களோட ஆப்ஷன்லாம் கூட இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கண்டென்ட் டைப்பை வந்து நம்ம டிஃப்ரெண்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம வந்து ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்றவங்களா இருக்கட்டும் அண்ட் வந்து நார்மல் கண்டென்ட் மேக் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல லைவ் ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வகையில தான் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ நான் மேஜரா மேக் பண்ணதுக்கான ரீசன் ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாத்தி வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஒரு வீடியோல. ஸோ அது என்னுடைய மிஸ்டேக் தான். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து இந்த ஒரு வீடியோல வந்து நான் தெளிவா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல, பட் அதுக்கும் கூட ஆன்சர் வந்து நான் வந்து வீடியோல சொன்ன மாதிரியே சொல்லியிருந்தேன். அதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். அதே சமயம் யூடியூப் ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் கூடிய விரைவில் வரவிருக்கு. ஸோ இந்த டவுட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ தனியா மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கைஸ், அந்த ஒரு விஷயம் வந்து நான் சொன்னதுக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல நம்ம வந்து ஜஸ்ட் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது ஷார்ட்ஸ்ல மட்டும்தான் நமக்கு வந்து ரெவென்யூ வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்லயே அந்த மாதிரி கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஷார்ட்ஸ்ல நம்ம மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணா ஷார்ட்ஸ்ல மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். லாங்கர் கண்டென்ட்ல நம்ம மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணா லாங்கர் கண்டென்ட்லாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓவரால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஸோ அதுல நீங்க ஷார்ட்ஸ் கிரியேட்டரா இருந்தா ஷார்ட்ஸ்ல நீங்க இந்த 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ்ல ரீச் பண்ற மாதிரியும், அதே சமயம் நீங்க வந்து லாங்கர் கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்தது அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு. ஸோ ஓவரால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து மேஜரா இருக்கக்கூடியது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை ரீச் பண்ணா இதுல மட்டும் ஏர்ன் பண்ணலாம், அதை ரீச் பண்ணா அதுல மட்டும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இதுல கிடையாது. அதை கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்லயும் கூட கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸ்டார்டிங் பிப்ரவரி 1, 2023 ஆல் நியூ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் அண்ட் எக்ஸிஸ்டிங் கிரியேட்டர்ஸ் இன் ஒய்பிபி, அதாவது ஏற்கனவே யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ரெவென்யூ ஷேரிங் அண்ட் ஆட்ஸ் தட் ஆர் வியூட் பிட்வீன் ஷார்ட்ஸ் இன் தி ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லணும்னு நினைச்சேன். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்ஸ்ல வரும்போது அதற்கான ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தாராளமா வரும் நீங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருந்தா மட்டும் போதும். நீங்க ஷார்ட்ஸ்ல யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இல்லாம லாங்கர் கண்டென்ட்ல யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிருக்கணும்னு இதுல எந்த ஒரு விஷயமுமே கொடுக்கல. ஸோ இதைத்தான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ண நினைச்சேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா as a YPP partner you will need to review and accept relevant agreement in order to share ads revenue on shorts அப்படிங்கிற விஷயம். ஸோ நீங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கீங்கன்னா ஒரு சில அக்ரிமெண்ட் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்க வந்து அக்ரி பண்ணி அடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து போகணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஷார்ட்ஸ்லயும் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது அதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, ads revenue sharing on shorts is another way for creators to make money on YouTube. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு வேயா இருக்கும். ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம நல்லாவே ஒரு பெட்டர் ஏர்னிங்ஸ் வந்து பாக்குறதுக்கு அப்படிங்கிறது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் டு அதர் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் லைக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஷார்ட்ஸ்ல மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணாலுமே கூட ஆட்ஸ் ஆன் லாங் ஃபார்ம் வீடியோஸ், ஃபேன் ஃபண்டிங்,
மெர்ச் அண்ட் மோர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஓவரால் பார்க்கும்போது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னு வரும்போது நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து நீங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லையா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லனா வந்து நீங்க ஷார்ட்ஸ் கிரியேட்டரா இருந்தா 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 days. இந்த ரெண்டு விஷயங்கள்ல ரெண்டுலயுமே 1000 சப்ஸ்கிரைபர் வரும். பட் another requirement அப்படின்றப்போ லாங் ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட் அந்த ரெண்டு கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கலாம். ஓவரால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் கிளியரா சொல்லியிருந்தாங்க. நானும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாம கிளியரா இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து நான் வந்து நோட் பண்ணேன். ரீசெண்டா கூட கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது நான் அகைன் செக் பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தது தெரிஞ்சது. ஸோ அதனால தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். சாரி ஃபார் தட். கண்டிப்பா இனிமே இந்த மிஸ்டேக் வராம நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யூடியூப்ல ஒன்னே ஒன்று தான். ஸோ அது வந்து நீங்க இப்படியும் ரீச் பண்ணிக்கலாம், அப்படியும் ரீச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். லைக் ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்க வந்து 1 இயர்க்குள்ள நீங்க வந்து ஜஸ்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ரீச் பண்ணி நீங்க வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள்ல என்ன மாதிரி வேணா நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் ஏர்ன் பண்ணவும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ இதை உங்ககிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா இனிமேல் கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ தான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.